வணக்கம். கிருத்திகை, அனுசம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள். அதற்கு முன்பு தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகும்னு நினைக்கிறவங்க தான் உங்களை நெருங்குவாங்க. கவனமாக இருங்க. அதாவது அவங்க எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியாது. நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளேயே, குடும்பத்திலேயே, உறவுகளால், அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்களால் இது நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். காரணம், குரு மறைந்து உள்ளார். மிக அஷ்டமத்து குரு. குரு எல்லா சக்தியையும், எல்லா செல்வத்தையும், எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருக்கிறார். தனகாரகன் மறைந்திருக்கிறார். குடும்பாதிபதி மறைந்திருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார். பதவி எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு பதவியை கெடுக்கக்கூடியவர்கள் கூட இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். அதாவது உங்கள் கஷ்டத்தை பார்த்து ரசிப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், ராகு கேதுவுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கி உள்ளது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். என்ன நடக்கும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். சுக்கிரனுக்கு அதிதேவதையான லக்ஷ்மி அன்னையை வழிபட்டால் செல்வம் வரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபட்டால் சுக்கிரஸ்தலம், நோய்கள் விலகும், நினைத்தது நடக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், திருமண பாக்கியம் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அவை விலகும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், சூரியன். சுகஸ்தானத்தில் ராகுவோடு செவ்வாய், புதன், குரு பார்வை பெறுகிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவானை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும். அஷ்டமத்தில் குரு பகவானையும் வழிபட வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபட வேண்டும். சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார். 7ஆம் இடத்தில் நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்து கேது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உள்ளார். இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். விசுவாச வருடம், பங்குனி மாதம், கிருத்திகை நட்சத்திரம் என்று பஞ்சமி தேதி, அமிர்த யோகம். மிக கவனமாக இருப்பது. குருவுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? இந்த குரு மறைஞ்சிருக்காரு, என்ன செய்யணும்? வேலைக்கிழமைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் ஒரு கொண்டக்கடலை மாலையை போட்டு, ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி, அதில் 12 எண்ணிக்கையில் கொண்டக்கடலையை ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு உங்கள் வேண்டுதெல்லாம் அதில் வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டால் குரு தோஷம் நீங்கும். குரு மறைந்திருக்கும் போது குருவை வழிபட்டால் யோகம் உண்டாகும். விருச்சிகராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அடுத்தவர்களை மிகவும் நம்புவீர்கள். நம்பி ஏமாறுவீர்கள். கவனமாக இருப்பது நல்லது.